கார்த்தி ரேவதி சீரியலில் கார்த்தி வந்து வெளுத்தெடுத்துறாங்க. நம்ம சந்திரகலாவை மிஸ் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி நம்ம சேனல் கண்டினியூ ஆதரவு வந்துட்டாங்க. அதிகாரிங்களாம் வந்துட்டு போயிட்டாங்க. இருப்பினும் நம்ம சந்திரகலாவை சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. ஏன்னா இது எல்லாம் திட்டம் பண்ணது யார் என்ன ஏதுன்னு எங்களுக்கு தெரிஞ்சே ஆகணுங்கிற மாதிரி சொல்லிட்டு, சார் ஒரே ஒரு விஷயம் நான் உங்ககிட்ட கேட்கலாமா அப்படின்னு சொல்லி அதிகாரிகிட்ட வந்து கேட்குறாங்க. நம்ம கார்த்தி, என்னப்பா தம்பி சொல்லு. நிச்சயம் எங்கள் வீட்டிலேருந்து தான் உங்களுக்கு உதவி செய்ய யாரோ ஒருத்தவங்க சொல்லியிருப்பாங்க. யார் என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, அதெல்லாம் முடியாது தம்பி, அதெல்லாம் சொல்லவே முடியாது, அதுக்கான அனுமதியெல்லாம் எங்களுக்கு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சிவனாண்டி தான் சார் ஃபோன் பண்ணி இது மாதிரி வர சொல்லியிருப்பான். அவன் குடும்பத்துக்கும் என் குடும்பத்துக்கும் தான் ஏகப்பட்ட சண்டை சச்சரவு இருக்கே, அப்படி இருக்கும்போது அவன் தான் சொல்லியிருப்பான் அப்படின்னு சொன்னேன். சரி தம்பி, கரெக்டாக தான் யூகிக்கிறீங்க, இருப்பினும் நான் சொன்னேன்னு சொல்லிடாதீங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க மட்டும் போக ஆரம்பிச்சிடுறாங்க. சிவனாண்டி இந்த விஷயத்தில் இருக்கானா? சிவனாண்டிக்கு ஐடியா கொடுத்தது யாராக இருக்கும்? சந்திரகலாவாக தான் இருக்கும். இவெல்லாம் சத்தியமாக திருந்தவே மாட்டாளா? இன்றைக்கி உண்டு இல்லைன்னு ஆக்கிடுறேன், போனா போகட்டும்னு விட்டதெல்லாம் போதும் கார்த்தி. அவளுக்கு எதுக்கு நம்ம சந்தர்ப்பம் கொடுக்கணும்? இந்த குடும்பத்தை மற்றவங்கள்ட்டேருந்து காப்பாற்றுறது ஒரு வேலையாக இருந்தாலும் சரிங்களா, இந்த குடும்பத்தை நம்மக்கிட்ட இருக்கிற ஆளுங்க கூடயே வந்து சண்டை போட்டால் அது எப்படி? இதெல்லாம் என்னத்தை சொல்கிறது? சந்திரகலாவுக்கு இன்றைக்கி நம்ம வெளுத்தெடுக்கிறதுல அவங்க திருந்திடணும், இல்லை தப்பு செய்ய யோசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சின்னத்தை நான் உங்ககிட்ட வந்து பேசணும்னு சொல்லிட்டு சந்திரகலா முன்னாடி வந்து நிற்கிறாங்க. அவங்க ஏற்கனவே வந்து சோகமாக இருக்காங்க. என்ன தம்பி, என்கிட்டலாம் நீங்கள் வாயை திறந்து பேசவே மாட்டீங்களே, உங்கள் சைட்லாம் அந்த பக்கம்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, நான் உங்ககிட்ட தான் பேசணும், அதெல்லாம் முடியாதுங்கிறாங்க சந்திரகலா. அப்படியா? அப்போனா இந்த தகவலை உங்கள் அக்கா கிட்ட சொன்னால் எனக்கு பிரச்சனை இல்லை, உங்களுக்கு தான் பிரச்சனை, எப்படி வசதி அப்படின்னு சொன்னோன்னே, சரி நம்மளே பேசலாம். என்னவா இருக்கும்? ஒன்றும் புரியலையே, எதுக்காக இவ்வளோ கேவலமாக வந்து வேலையை பார்த்துட்டு இருக்கீங்க, தெரிஞ்சுக்கலாமா? நீங்கள் திருந்தவே மாட்டீங்களான்னு கார்த்தி வந்து திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. டேய் என்னடா நினச்சிட்டு இருக்க, நான் உனக்கு அத்தடா, அந்த மரியாதையே இல்லாமல் நீ இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க, என்ன காரணம்னு சொல்லாமல் உன் வாய்க்கு வந்த மாதிரியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க, மரியாதைன்னு இருக்கு, அதெல்லாம் உனக்கு வீட்டில் வந்து சொல்லி கொடுக்கலையான்னு சொல்லி கார்த்தி வந்து திட்டுறாங்க. ஓ அப்படிங்களா, சரி 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 அத்தை, நான் இப்போ மரியாதையாகவே கேட்குறேன், உங்களுக்கெல்லாம் வெக்கமா இல்லையா அத்தை அப்படின்னு சொல்லி கிண்டலாக வந்து பேசிகிட்டு இருக்காரு நம்ம கார்த்தி. டேய் என்னடா நக்கல் பண்ணுறியா? பின்ன என்னங்க சொல்கிறது, மரியாதையாக பேசணுங்கிறீங்க, நீங்கள் பண்ணி வச்ச வேலைக்கு சாமுண்டீஸ்வரி கிட்ட மட்டும் சொன்னால் என்ன ஆகும் தெரியுமா? இப்போ நம்ம வீட்டுக்கு ஏகப்பட்ட பேர் வந்துட்டு போனாங்களே, அதெல்லாம் வர சொன்னது யார்? நீங்கள் தானே அப்படின்னு சொன்னேன். ஆமாம், எல்லாத்துக்கும் நான் தான் காரணம். ஆமாண்டா, நான் தான் காரணம். இப்போ இந்த தாலி பிரித்து கோக்குற ஃபங்க்ஷன் நல்லபடியாக நடக்கலடா கூட, அதுக்கும் நான் தான் காரணம், போதுமா அப்படின்னு சொன்னேன். ஏன்டா இப்படி நீ யோசிச்சுட்டு இருக்க? எல்லாத்துக்கும் நான் தான் காரணம்னா, சிவனாண்டி தான் இதுக்கு பின்னாடி இருக்கான்னு தெரியும். சிவனாண்டிக்கு பின்னாடி இருக்கிறது நீங்கள் தானு தெரியும். ஒரு கட்டத்துக்கு மேலே கார்த்திக்கிட்ட அமைதியே கிடையாது. சரி, நான் முன்னாடி டிரைவராக இந்த வீட்டில் இருந்தேங்கிற ஒரே காரணத்துக்காக தான், சரி போனால் போகட்டும், அக்காவுக்கும் தங்கச்சிக்கும் நடுவில் வந்து சண்டையை மூட்டி விட வேணாம், உங்ககிட்ட இருந்து இந்த குடும்பத்தை நான் பத்திரமா வந்து பாதுகாக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் இந்த வீட்டோட உரிமையே கிடையாதுன்னு இத்தனை நாள் நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்க. ரேவதி கழுத்தில் நான் எப்போ நான் தாலி கட்டிட்டேனோ இந்த வீட்டு மாப்பிள்ளையே ஆகிட்டேன். அப்படி இருக்கும்போது சாமுண்டீஸ்வரிக்கும் அத்தை தான், நீங்களும் என்னோட அத்தை தான். அப்படி இருக்கும்போது தேவலாம் பிரச்சனை பண்ணுற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. ஓகே, உங்களால் திருந்தலாம் முடியாது, அது எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா ஏதாவது ஒரு சில்லியாக காரணம் வந்து சொல்லுவீங்க, அதுக்காகலாம் நான் வந்து பேசிக்கிட்டு இருக்கல. தப்பு செய்கிறத நிப்பாட்டிக்கங்க, இல்லை குறைச்சிக்கங்க, இல்லை அந்த விஷயத்துலேருந்து வெளியில் வந்துடுங்க. கொஞ்சமாவது சிரித்து பேசி எங்களோட மாறி அன்பா பாசமாக ஆயிடுங்க, இல்லாட்டி அப்புறம் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. என்னடா நீ மாட்டுக்கு வந்த பேசுகிற, கிளம்ப பார்க்குற, நான் யார் தெரியுமா? நான் எத்தனை பேரை சமாளிச்சிருக்கேன் தெரியுமா? என்னோட வரலாறு தெரியுமா அப்படின்னு சொன்னேன். என்னங்க உங்களோட வரலாறு? உங்களை விட எனக்கு நல்லாவே உங்களை பற்றி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல சிவனாண்டி, நீங்கள் என்னென்னலாம் இது வரைக்கும் சதி திட்டம் போட்டிருக்கீங்கன்னு நான் சொல்லட்டுமா, இல்லை நீங்கள் எப்பயிலேருந்து உங்கள் அக்காவுக்கும் இந்த குடும்பத்துக்கும் பிரச்சனை பண்ணுறீங்கன்னு சொல்லட்டுமான்னு சொல்லி ஃபஸ்ட்டு இவங்க பண்ண நம்பிக்கை துரோகத்தை அப்படியே வந்து சொல்லி முடிக்கிறாங்க. இதை பார்த்தோன்னே எதுவும் பேச முடியாமல் மௌனமாக இருக்காங்க. இப்படியே அமைதியாக இருந்துட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லது, இல்லை திருப்பி இதே மாதிரி ஒரு வேலையை பார்ப்பேன்னா இதை நான் உங்களுக்கு கொடுக்குற கடைசி சந்தர்ப்பன்னே வச்சுக்கலாம். இனிமேட்டு நீங்கள் ஏதாவது பண்ணிங்கன்னா எனக்கு தெரியுதோ இல்லையோ முதல்ல சாமுண்டேஸ்வரி கிட்ட கையும் களவுமா பிடிச்சி கொடுத்துருவேன். அதுக்கப்புறமேட்டுக்கு
உங்களால் எதுவும் பண்ண முடியாது. உங்கள் அக்கா முகத்தில் கூட முடிக்க முடியாது. பார்த்துக்கங்க. ஒரு விஷயம் கையில் இருக்கிறப்ப யாருக்குமே எதுவும் தெரியாது. அதே விஷயம் நம்ம கையில் இல்லைன்னா மட்டும்தான் ஃபீல் பண்ணுவீங்க. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க. உங்களுக்காக தான் பேசுகிறேன்னு கார்த்தி வந்து சந்திரகலா கிட்ட, நீங்களும் இந்த குடும்பத்தோடு இருக்கிறது தான் குடும்பம். நாங்கள் உங்களையும் சேர்த்து தான் இந்த குடும்பமாக பார்க்குறோன்னு கிளிப்புலிக்கு சொல்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க மட்டுக்கும் போகிறாங்க. ச்சே, இவன்லாம் பேசுகிறதெல்லாம் கேட்டு நானே தெரிஞ்சிடணுங்கிற அளவுக்கு ஆகிடுது. ஏய், நீ ஏதாவது ஒன்று சொல்லிட்டு போயிடுவேன். ஆனால் சாமுண்டேஸ்வரி என்ன என் புருஷனோட சேர்ந்து வாழவே விடாமல் பண்ணிட்டா. அவள் குடும்பம் குழந்தை குட்டின்னு நிம்மதியாக இருப்பாளாம். அவங்க கல்யாணம் பண்ணி வைப்பாங்களாம் அவங்க பசங்களுக்கு. ஆனால் நான் மட்டும் என் வாழ்க்கையை விட்டுட்டு நான் தன்னந்தனியாக வந்து சிவனாடியை விட்டுட்டு இருக்கணுமா? அதுக்காக தான்டா பழி வாங்குறேன் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல சந்திரகலா. இதுக்கு பதிலடி கொடுக்காம விடவே மாட்டேன்னு சந்திரகலா வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. சிவனாண்டிக்கு வந்து ரொம்ப வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. தோற்று போயிட்டோமே அப்படின்னு சொல்லும்போது ஃபோன் அடிக்கிறாங்க. ஏங்க, கார்த்தி எல்லாத்தையும் தடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது, என்னது கார்த்தி தடுத்துட்டானா? அது மட்டும் இல்லைப்பா, நம்ம தான் காரணம்னு கண்டுபிடிச்சிட்டான். எப்படி நம்ம தான் காரணம்னு கண்டுபிடிக்க முடியும்? வேற யார் இருக்கா இந்த குடும்பத்துக்கு சதி திட்டம் பண்ண? அது மட்டும் இல்லாமல் அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல. ஓ, இது வேற நடந்திருக்கா? சரி சரி, இனிமேட்டு நம்ம என்ன பண்ணுறது? இன்னொரு வாட்டி ஏதாவது பண்ணி நான் மாட்டிக்கிட்டேன்னா கண்டிப்பாக சாமுண்டேஸ்வரி கிட்ட சொல்லிட்டான். அது மட்டும் பரவாயில்லங்க. அப்படி சொல்லிட்டு போயிருந்தா கூட நான் வந்து கடுப்பாக இருக்க மாட்டேன். வேற என்ன சொன்னா? உன்கிட்ட எதுவும் பிரச்சனைனானா? இல்லைங்க, என்ன திருந்த சொன்னாங்க. திருந்துறது மட்டும் இல்லாமல் நீங்களும் சேர்ந்தது தான் என்னோட குடும்பம் அப்படிங்கிறாங்க. ஓ, அப்படியெல்லாம் சொல்கிறாங்களா? சரி சந்திரா, அவங்க சொல்கிற மாதிரி எல்லாரும் சேர்ந்தது தான் குடும்பம்னா நம்மள 2 பேரும் எதுக்கு பிரித்து வச்சுருக்காங்க? சந்திரகலாவுக்கு ஏன் ஒரு வாழ்க்கை அமையணும்னு யோசிக்க மாட்டாளா? அவள் பொண்ணுக்கெல்லாம் வந்து யோசிப்பா. உன்னை பற்றி எதுவும் யோசிக்க மாட்டாங்களா? ஏங்க, அதுக்காக தானங்க இந்த குடும்பத்தையே வந்து பழி வாங்கணும்னு நினைக்கிறோம். விடுங்க, பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே, என்னது ரொம்ப நேரம் ஆச்சு, ரேவதியை காணுமே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம கார்த்தி. ஏங்க, ரேவதியை பார்த்தீங்களா அப்படின்னு சொன்னோன்னா, ரேவதி வந்து என்ன யோசிச்சுட்டு இருக்காங்களா? இப்போதும் இப்படி கலகலப்பாக எல்லோரும் சந்தோஷமாக வந்து ஃபங்க்ஷன் நடத்துறதில் கவனமாக இருக்கிறப்ப நம்ம இங்கேருந்து போக ஆரம்பிச்சிடணும். போனால் தான் அப்புறமேட்டு யாருக்கு எந்த சந்தேகமும் வராது. இந்த சந்தர்ப்பத்தை மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு ரேவதி மட்டும் யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆனால் போகிறதுக்கு முன்னாடி நிச்சயம் நம்ம மகேஷை வந்து அவங்க அண்ணிக்கிட்ட வந்து ஒப்படைக்கணும். அதுக்காக தானே அவங்க ரொம்ப நாளாக வந்து காத்துக்கிட்டு இருக்காங்கன்னு யோசிக்கிற மாதிரி காட்டுறாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம்.